வணக்கம் நண்பர்களே, புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான். வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். நம்ம வாழ்க்கையை மாத்துற அந்த ஒரு முடிவு. வணக்கம் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு தோணும். ஒரு நேரம் இருக்கும், எதையும் ஆரம்பிக்க மனசு வராது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன முடிவு நம்ம வாழ்க்கையை முழுக்க மாற்றி போட்டுடும். நான் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சின்ன பையன், கிராமத்தில் இருக்கிறவன், ரொம்ப வறுமை. ஆனால் அவனுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சூழ்நிலை தான் சரியில்லை. குடும்பம் சொல்லுது வேலைக்கு போ அப்படின்னு. அவன் போயிட்டான். ஆமாம், சாலையோர டீ கடையில் வேலை பார்த்தான். அவன் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடல. ஒவ்வொரு நாளும் அந்த டீ கடைக்கு வர கஸ்டமர்ஸ் பேசுகிறத அவன் நல்லா கவனித்து கேட்டான். அவங்க பேசுறது வேலை, சம்பளம், வாழ்க்கை, குடும்பம். அவன் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு. நானும் இப்படி பேசுகிற அளவுக்கு வர முடியாதா? இந்த டீ கடையிலே என்னோடய வாழ்க்கை போயிடுமா? அப்படியே அவன் மனசுக்குள்ளே ஒரே யோசனை. ஒரு நாள் அவன் ஒரு முடிவை எடுத்தான். நான் தினமும் 1 மணி நேரம் படிப்பேன். இந்த டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு நாம் எப்படி படிக்கிறது? அவன் டீ கடை மூடின பிறகு அவனே லைட்டு போட்டுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தான். அது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா தூக்கமாக வரும். அவன் அந்த தூக்கத்தை எதிர்த்து சண்டை போட்டான். தூக்கத்தை எதிர்த்து அவன் படிக்க ஆரம்பித்தான். யாருமே அவனை நம்பலை. யாரும் அவனுக்கு சப்போர்ட்டு கூட கொடுக்கல. குடும்பத்துக்கே அவன் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அவன் நிறுத்தலை. 1 நாள், 10 நாள், 100 நாள், அந்த இரவுகளில் அவன் தூக்கத்தை எதிர்த்து சண்டை போட்டு அவனுக்காக படித்தான். 1 வருடத்துக்கு அப்புறம் அவனோட எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. ஆமாம், அவன் பாஸ் ஆகிட்டான். அதுவே அவனோட வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிடுச்சு. நண்பர்களே, அவன் வாழ்க்கையை மாற்றியது லக்கு இல்லை, பணம் இல்லை, சூழ்நிலையும் இல்லை. அவனுடைய ஒரு சின்ன முடிவு தான். நம்ம வாழ்க்கையிலையும் அதே தான். நம்மளால் தடுக்கிறது எதெல்லாம் தெரியுமா? பயம், சோம்பேறித்தனம், நாளைக்கு பண்ணலாங்கிற நினைப்பு. ஆமாம், எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம், அதை பண்ணணும்னு நினைக்கும் போது இல்லை வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு என்ன ஆகும், அதுக்கு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஜூலை 21 எனக்கு எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதான் இன்னும் இத்தனை மாதம் இருக்கே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இன்னும் 1 வாரம் கழித்து பார்த்துக்கலாம், இன்னும் 4 நாள் கழித்து பார்த்துக்கலாம், இப்போ என்னால் முடியலை அப்படின்னு மாற்றி யோசிச்சுக்கிட்டே தான் போவீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நாளைன்னு ஒன்று வரவே வராது. நாம் இன்னைக்கு தொடங்கலைன்னா நாம் எப்போவுமே அதே இடத்துல தான் இருப்போம். நீங்கள் இப்போ கேட்குறீங்களா? நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டெப் எடுத்துட்டீங்க. இப்போது என்ன கேள்வினா, நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? பெர்ஃபெக்ட் டைம் எதுவுமே கிடையாது. ரைட் டைம் இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்ப, அந்த ஒரு நாள் நான் தொடங்கினது தான் என் வாழ்க்கையவே மாற்றுச்சின்னு நீங்கள் சொல்லணும். அந்த நாள் இன்றைக்கி ஆகட்டுமே, இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணலாமே. நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். எப்போவுமே வாழ்க்கையை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு முடிவு எடுங்க, அதை உடனே எடுங்க, அதை உடனே செயல்படுத்துங்க. அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு சேர்க்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது நான் உங்கள் பாக்கியா வெங்கடேசன். நன்றி.